திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சீகாமரம். தலம் திருவாரூர். நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. பதிகம் 19. பாடல் 1. சூழ படையானை சூழ படையானை சூளாக வீழருவி சூழ படையானை சூள் ஆக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர்குன்று கோலத்தோள் குங்குமம் சேர்குன்று 8 உடையானே கோலத்தோள் குங்குமம் சேர்குன்று 8 உடையானே பால பால் ஒத்தமன் முழையால் பங்கனை பாங்கு ஆய பால் ஒத்த மென்முழையா மொழியால் பங்கனை பாங்கு ஆய ஆலத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே ஆழத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே நான் கண்டது ஆரூரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த முதல் பாடலில் சுவாமியின் அங்கத்தை வர்ணிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். இது அருமையான க்ஷேத்திரம். திருவாரூர் அருமையான க்ஷேத்திரம். அனைவரும் கண்டு சுவாமியின் அருளை பெற வேண்டும். இந்த திருவாரூர் க்ஷேத்திரத்தில் பாடல் நிறைய பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார். அதில் இது முதன்மையான பதிகம். இந்த பாடலில் முதல் பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூளத்தை கையில் ஏந்தியவனும் நீர் சூழ்ந்த அருவி போல கங்கை ஆடு ஓருமா, அருவி போல ஓரும் கங்கை ஆளினை சடையில் தாங்கியவனுமாக இருப்பவர், குங்குமம் படிந்த அழகான அழகாக விளங்குவதும் குன்றுகள் போன்று வலிமையான 8 தோள்களை உடையவனுமாக சுவாமி இருக்கின்றார்னு சொல்கிறார். பால் போன்ற இனிய மொழியினை உடைய அம்மையினை ஒரு பாகமாக வைத்து கொண்டிருப்பவர், தனக்கு துணையாக அர்த்தநாசுரர் கோலத்தில் ஒரு பாகமாக வைத்து கொண்டிருப்பவர்னு சொல்கிறார். அந்த ஆலமரத்தின் கீழ் 4வருக்கும் அறம் உரைத்தவருக்கும் ஆகிய பெருமானை நாம் ஆரூரில் கண்டேனே. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்களேன். அதாவது ஆலமரத்தின் கீழ் இருக்கும் ஆரூர் பெருமான் வீற்றிருக்கின்றார். அதை நான் திருவாரூரில் கண்டேனேன்னு சொல்லி இந்த பாடலின் இதை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.